அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம். ஹெர்போக் என்னோட தந்த மருத்துவர். இயற்கையோட ஒற்று வாழணும். இயற்கையை நமக்கு தந்த நிறைய அரிய பொக்கிஷ படைப்புகளோட தான் நம்ம வாழணும். வாழ்ந்தால் மட்டுமே இந்த பூமியில் நம்ம அதிக நாட்கள் வாழ்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் கடவுள் படைத்திருக்காரு. நம்ம புதுசாக மனிதர்களாக காணப்பட்டு மனிதர்கள் கண்டுபிடிச்ச சில புதிய விஷயங்களுக்காக பழைய விஷயங்களை நம்ம மறந்து வாழும்போது நம்மளுடைய வாழ்வாதாரங்கள் கம்மியாகி நம்மளால் அதிக நாட்கள் வாழப்போகிறத தடுத்து, எப்படி வண்டிக்கு ஒரு கிளச்சு பிரேக்கு ஆக்சிலேட்டர் இருக்கோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையை நல்லபடியாக ஜேர்ன் பண்ணுறதுக்கு நம்மளே ஒரு தடைக்கல்லை வச்சு நம்ம குறுகிய வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதை அனைத்தையும் அப்புறப்படுத்தி விட்டு இயற்கையை நம்ம சந்த நிறைய விஷயங்களை பயன்படுத்தி நோய் இல்லாமல் வாழ கற்றுக்கணும். முதல்ல சரியான நேரங்களை சாப்பிடாம, அந்த சரியான சாப்பாடு நேரத்தில் சாப்பிடாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த சாப்பாட்டுக்கு பதிலாக டீ குடிக்கிறது, பாய்சன் மாதிரியான கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, தேவையில்லாத பொருட்களை சாப்பிட்டு பசி ஆற்றுவது, டயர்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒன்று குடிக்கிறது சாப்பிடுறது இருக்கும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா வயிற்றுக்குள்ளே குடல் அந்த உணவு கிடைக்காம அதனுடைய அந்த சுரக்கிற அந்த திராவம் உணவுப் பொருட்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டு நாளடைவில் அது புண்ணாகி உங்களுக்கு அல்சருங்கிற வியாதி எங்கள்கிட்ட ஃபோனில் கூப்பிட்டு, சார் எனக்கு பசிக்கலை, சாப்பிட முடியல, சாப்பிட்டா வாய் வரைக்கும் புண்ணு வந்துடுச்சு. இந்த அல்சர் முத்தும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குடலில் புண்ணுகள் ஏறி ஏறி கடைசியில் வாய் வலிக்கு வந்துடும். நம்ம பேசும்போது வாயிலேருந்து ஒரு விதமான ஸ்மெல் வரும். ஆனால் எல்லோரும் நினச்சிருப்பாங்க பல் தேய்க்கல, பல் வலி, பல்லில் இருக்க இதனால தான் ஸ்மெல் வருது அப்படிலாம் சொல்லி பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு இருப்பாங்க, அதிகமான ஒரு பேஸ்டெல்லாம் வாங்கி. ஆனால் காரணம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற புண்ணால் தான் அவருக்கு அப்படிலாம் வருங்கிறே தெரியல. இந்த அல்சர் மருந்து வாங்குறதுக்கான காசு உங்கள்கிட்ட இல்லாதனால அல்சருக்கு மருந்து எடுக்காமல் உங்களுக்கு மறுபடியும் வயிறு புண்ணாகி, சாப்பிட முடியாமல் ஆகி, ஜீரண சக்தி இல்லாமல், குளுக்கோஸ் உடம்புல இல்லாமல் பலகீனமாகி உடம்பு ரொம்ப நோஞ்சா மாதிரி காணப்பட்டு நல்ல ஷவுட்டாக இருக்கிறவங்களுக்கும் அல்சர் இருக்கும். இதெல்லாம் தவிர்க்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிய முறையில் உள்ள விஷயங்கள். நிறைய கீரை வகைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒரு வகையான கீரை தான் மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளியை கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 மார்க்கெட்டில் வாங்கி அடுப்பில் கட் பண்ணி போட்டு லேசாக கொதிக்க விட்டு அந்த நீரை குடிச்சிங்கன்னா போகிறோம். டெய்லி குடிச்சிட்டு வாங்க காலையில் வெறும் வயிற்றில். ஒரு மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வயிற்றில் உள்ள புண்கள் எல்லாம் ஆறி அல்சரெல்லாம் ஒன்றுமே காணாமல் போயிடும். இந்த மணத்தக்காளிக்கு அவ்வளவு ஒரு சிறந்த குணம் இருக்குது. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களால் அப்படி காலையில் அதுக்கு டைம் இல்லை அப்படின்னா வீட்டில் சொல்லிடுங்க, மணத்தக்காளி கீரையை வாங்கி வைக்க சொல்லிடுங்க. இது சாப்பிட்றதுனால வாயில் சுற்றி உள்ள புண்கள் மட்டும் இல்லாமல் தொண்டையில் உள்ள புண்கள் அது உருவாதுக்கு காரணமான குடல் புண் வரைக்கும் உங்களுக்கு குணமாயிரும். அல்சங்கிற வியாதி உங்களை விட்டு போயிடும். இது போக இதில் உள்ள சிறப்பம்சம் இந்த மணத்தக்காளி கீரைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் உடம்புல ஏதாவது தேமல் ஏதாவது இருக்குது, அங்கங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை மாதிரி இருக்கும், படத்தாமரை மாதிரியும் இருக்கும் சிலவங்களுக்கு பார்த்தா, தேமல் வெள்ளை கருப்பு நிறம் மாதிரி டிசைன் போட்ட மாதிரி இருக்கும். முதுகில் நிறைய பேருக்கு, ஆண்களுக்கு இருக்கும், பெண்களுக்கு இருக்கும், எல்லா பகுதியிலும் இருக்கும். இந்த தேமல் கூட உங்களுக்கு மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மணத்தக்காளி கீரையில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய மருத்துவ குணம் பாருங்கள். அல்சர் நிறைய பேர் வயிற்று வலியில் துடிக்குது, நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்காக மருந்து எடுப்பாங்க, அந்த மருந்து சாப்பிட்டாலும் வயிற்று வலி வரும், வயிற்று வலிக்கும், பசி தூக்கம் இருக்காது. சார் நான் எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பு சதப்பிடிப்பு இல்லாமல் இருக்கிறேன், உடம்பு கூட்டுறதுக்கான மருந்துகளும் வாங்கி சாப்பிட்டேன் சார் ஆனால் வரல அப்படிம்பாங்க. அல்சரை வச்சுட்டு நீங்கள் எப்படி மருந்து சாப்பிடுவீங்க? அதுக்கான காலக்கட்டுகள் நீங்கள் கொடுக்கணும். உடனேலாம் ஒருத்தர் ஒரு மருந்து வாங்கி ஒரு மாதத்தில் 10 கிலோ கூட்டுறாரு, ஒருத்தர் மருந்து வாங்கி ஒரு 5 கிலோ கூட்டுறாரு அப்படின்னா உங்களுக்கு 1 கிலோ 2 கிலோ கூட்டுறதே ரொம்ப அரிதாக இருக்கும். அது மருந்துக்கு மேலே உள்ள தப்பு இல்லை. உங்கள் உடம்புல இருக்க ஆல்ரெடி இருக்கப்பட்ட ஒரு குறைபாடான அந்த நோயை தீர்த்த பிறகு தான் நீங்கள் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்க முடியும். அந்த குறைபாடை நீங்கள் போக்கணும். அதற்கான மருத்துவம் உங்களுக்கு எடுக்க முடியல அப்படின்னா மணத்தக்காளி கீரையை பயன்படுத்துங்க, மணத்தக்காளியை பயன்படுத்துங்க. நாளடைவில் அந்த நோய் உங்களை விட்டு போயிடும், புண்ணுகள் முற்றிலும் அகற்றப்படும், ஆட்டோமேட்டிக்காக நல்லா சாப்பிடுவீங்க, பசிக்கும். இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது உங்கள் நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லுங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள உங்கள் சுற்றுச்சூழல் நண்பர்கள் நிறைய பேர் இதை பற்றி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள், இதை ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கு முன்னால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உள்ள பெல் பட்டன். இது கண்டிப்பாக உங்களுக்கு இது மிகவும் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மேலும் மற்ற ஒரு ஆடியோ வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.